அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் செல்லும் வாகனத்தை தொண்டர்கள் தொடர்வதால் ஆம்புலன்ஸ் ஒன்று அந்த பகுதியில் சிக்கியிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்ததாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது இன்னும் சில நிமிடங்களில் கோவை சரவணம்பட்டி அடுத்த குருவப்பாதை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் 2வது நாளாக நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக நடிகரும் அக்கட்சியினுடைய தலைவருமான விஜய் கேரவன் மூலமாக நீலாம்பூர் பகுதியிலிருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு சென்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து அவர் தங்கியிருக்கிற இடம் வரை பல்வேறு பகுதிகள் அனைத்து அந்த சாலை முழுவதுமாக தொண்டர்களும் ரசிகர்களும் திரண்ட வண்ணம் என்று அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதே போன்று அவரது வாகனத்திற்கு முன்னும் பின்னும் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல தமிழக வெற்றி கழகம் கட்சியினரும் அவரது ரசிகர்களும் ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாலை முழுவதுமாக அவர்களது வாகனங்கள் முழுவதுமாக அடைத்து வரக்கூடிய சூழல்ல எதிரே வரக்கூடிய வாகனங்களுக்கு வழியில்லாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விளாங்குறிச்சி பகுதியில் அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில எதிரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஒரு நோயாளி உயிருக்கு போராடியபடி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வாகனத்திற்கு செல்ல வழி இல்லாத நிலையில அந்த வாகனம் சுமார் ஒரு 10 நிமிடத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருந்த சூழல்ல அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு பின்னால் அந்த நோயாளியினுடைய உறவினர் ஒருவர் அதில் அந்த நோயாளிக்கான ரத்தம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்தார். அப்போது அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை பின்னால் எடுத்து போக்குவரத்தை சரி செய்த நிலையில அந்த ரத்தத்தை கொண்டு வந்த நபர் இருசக்கர வாகனத்தில் அந்த ஒரு சிறிய விபத்தானது ஏற்பட்டது. இருப்பினும் அந்த வாகனத்தை காவல்துறையினர் மற்றும் அங்கிருந்த ஒரு சிலர் அந்த போக்குவரத்தை சீரமைத்து அந்த வாகனத்தை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு உதவினார். தொடர்ந்து இங்கு வரக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சாலையை முழுவதுமாக அழைத்துச் செல்லக்கூடிய சூழல்ல ஆண்கள் பெண்கள் என்று பாராமல் ஒவ்வொருவரும் ஹெல்மெட் அணியாத வகையில் தான் இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளை கையில் எடுத்துக் கொண்டும் ஏராளமானோர் இந்த வழியில வந்து கொண்டிருக்கக்கூடியதால் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. ஒரு விபத்து ஏற்படக்கூடிய சூழலில் தான் அவர்களது வாகனம் ஓட்டும் செயல்பாடும் அமைந்திருக்கிறது. எனவே காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது என்று கூறலாம். இருந்தாலும் காவல்துறை வாகனம் ஒன்று அவரது வாகனத்திற்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வரக்கூடிய இந்த கட்சியினரும் தொண்டர்களும் அந்த ஒரு போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அர்ச்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.